கரெக்டா பேசணும். அபியூஸ் பண்றாந்தா மேல வராதீங்க. இல்ல நான் அரசியல் பேசுறேன், இல்ல இதுக்கு எங்களுக்கு வக்காலத்து வாங்க தெரியும், இந்த உயிருக்கு எனக்கு வக்காலத்து வாங்க தெரியும், நான் வா பேசுவோம் வா உட்காருவோம் வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனுக்கு அதுக்கும் மூட்டு கொடுப்பானுங்க. பேச மாட்டேன்றாங்க, நீங்களாவது வந்து பேசுங்க. அவருக்கு தான் கெத்து இல்லைன்னா உங்களுக்காவது கெத்து இருக்குல்ல, வந்து பேசுங்க. வந்துட்டு போறீங்க, உங்களை இட்டுன்னு வர்றது யாரியா? இல்ல உனக்கு 41 பேருக்கு மூட்டு கொடுத்தானுங்க. ஒண்ணு இல்லாத பசங்க. இல்ல ப்ரோ, இது ஆக்சுவலா அவனுங்களுக்கே தெரியும் இது நடக்கும்னு. நான் வந்து புசியானதெல்லாம் வாட்ச் பண்ணேன். அவன் எந்த இடத்துலயும் வாயை கொடுக்கல. இந்த வாட்டி நான் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன்லாம் கொடுக்கல. தெளிவா தான் இருக்கானுங்க. அவங்க ஒரு தடவை சிபிஐக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அந்த அது யாரு நம்ம அந்த அந்த ஒருத்தன் தான் கொஞ்சம் ரொம்ப துருதுருப்பா இருந்தான். வெயில்னால தான் ப்ரோ ஆச்சு. நீ என்ன நான் என்ன கேக்குறேன், வெயில்ல ஏன் பர்மிஷன் என்ன தெரியுமா சொல்லுவேன்? நான் சொல்றேன் சபரி, நான் சொல்றேன் அந்த வெயில் எங்க இருந்து வருது? சூரியன்ல இருந்து வருது. சூரியன் தான் காரணம் ப்ரோ. இவனுங்க ஏன் ப்ரோ ஒரு இது போடல, ஒரு அந்த கூரை ஏன் ப்ரோ போடல, ஒரு பந்தல் பந்தல் போடணும். பந்தல் போட்டே ஆகணும். இவனுங்க நீ பந்தல் போட்டா மேல எத்தனை தலைகள் ட்ரோன் ஷாட்ல இருந்து மேல எத்தனை தலைகள் இருக்கு போகுதுன்னு காட்ட முடியாது. அதனால பந்தல் போட்டா இங்க கூட்டத்தை காட்ட முடியாது. அதனால பந்தல் போடாத. அவன் வெயில் நிக்கட்டும், சாவட்டும், நமக்கு அதை பத்தி கிடையாது. வீட்டுல அந்த இழவு வச்சு நான் அரசியல் பண்ண போறேன்றான். ஒரே நிமிஷம், ரெண்டு பேர் வந்திருக்கானுங்க, விஜய் பிராண்டும் விஜய் டிவிக்குன்னு 2 பேரும். இல்ல அசிங்கமா பேசணும், அபியூஸ் பண்ணா தூக்கி கீழ போட்டு, இல்ல கெட்ட வார்த்தை பேசாம கரெக்டா பேசறானா பாப்போம். இல்ல ஒரு ஆள் பேசுங்க ப்ரோ. விஜய் போன மாநாடு எவன் வந்து ஒரு ஆள் பேசுங்க ப்ரோ. யார் ஏறறாங்க? ஒரு ஆள் பேசுங்க. ஒரு நிமிஷம் ஒரு ஆள் ரியான் ஒரு நிமிஷம் இருங்க. விஜய் பிராண்ட் பேசுங்க. விவேகானந்த் ரிப்ளை பண்ணுவாரு உங்களுக்கு. ஸ்டீஃபன் மைக் ஆன் பண்ணிக்க தம்பி. ஸ்டீஃபன் சாண்டி சொல்லுங்க தம்பி. என்ன நடக்குது தெரியுமா டிஎல்ல? என்ன தம்பி ஆச்சு? என்ன ஆச்சா பாத்துக்க. அண்ணன் சாப்பிட்டு தூங்குறாரா அண்ணன்? போய் பாருங்க. ப்ரோ ஒரு ஆள் பேசுங்க ப்ரோ. 7-8 பேர் இல்ல ப்ரோ, உங்க கூட்டத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு. இல்ல ஆமா ப்ரோ, இறந்துட்டேன்னு சொன்னாங்க. அது வந்து ஏற்கனவே அவர் மாரடைப்பு வந்து போட்டிருக்கு நியூஸ். நீங்க உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்கீங்க பாருங்க, அதுல பாருங்க. எங்க கமெண்ட்ல போடு. அது எப்படிங்களா எல்லாரும் வந்து உங்க இதுலயே சாவுறாங்க? எடப்பாடியார்ல ப்ரோ இங்க தமிழ்நாடு கிடையாது. ஒரே நிமிஷம், யாரு ப்ரோ பாஸ் கொடுத்தா அவருக்கு? யாரு ப்ரோ அவருக்கு பாஸ் கொடுத்தா? நீங்க நல்லா பாருங்க ப்ரோ. அதுல பாஸ் ப்ரோ பாஸ் எல்லாம் கொடுக்கல ப்ரோ. வெளியில அவுட்டர்ல வந்திருக்காங்க சரிங்களா? அவுட்டரா ப்ரோ? உங்க கட்சி அந்த மாநாடு, அந்த இது மாநாடுன்றப்பாங்க, அந்த இது இருக்குல்ல, பிளேஸ் இருக்குல்ல, அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அங்கதான் ஆயிருக்கு. பாருங்க ப்ரோ, கொஞ்சமா நியூஸ் வீடியோவே போட்டிருக்காங்க. இல்ல ப்ரோ, இன்னும் ப்ரோ நியூஸ்ல நிறைய இது போடுறாங்க ப்ரோ. அவர் வந்து மாரடைப்பு தான் அறிந்தாங்க. மாரடைப்புலாம் இல்ல, கூட்டத்தை பாத்தீங்க நீங்க. கூட்டத்துல ஃபிக்ஸ் அந்த ஒருத்தர் பதில் சொல்லுங்கப்பா. அதான் உங்களுக்கு தெரியுதா பாருங்க. அவருக்கு வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கு. ஃபிக்ஸ் வந்து உங்க கூட்டத்துல வெயில் தாங்க முடியாம டீஹைட்ரேட் ஆகி அவர் இறந்து போயிருக்காரு. இல்ல ப்ரோ, ஃபிக்ஸ் இல்ல, அவர் ஏற்கனவே வந்து படிங்க. நான் படிச்சுட்டு தான் பேசுறேன். என்னையா நீங்க சபரி நீங்க தப்பு பண்றீங்க. எந்த நியூஸ்னு கேளுங்க, எந்த நியூஸ் சேனல்னு கேளுங்க. இதுவே தெரியல உங்களுக்கு, இப்ப போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்றீங்க. கமெண்ட்ல போடுப்பா நீ. கமெண்ட் ப்ரோ தந்தி டிவி ப்ரோ, தந்தி டிவி இல்ல எடுத்து போடுங்க. அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்தா கூட உங்க கட்சி அறிக்கைப்படி அவர் வந்து கூடாது. இன்னொரு உயிர் ஒரு ஆள் பேசுங்க ப்ரோ. 7 பேர் பேசுறாங்க. பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொருத்தர் இறந்துட்டதா செய்தி வருது.
தம்பி பேசுனா எல்லாரும் பேசுவாங்க. முடிஞ்சா பேசு, இல்லன்னா தயவு செஞ்சு கீழ இல்ல போயிடு. சரியா? இன்னொருத்தர் இறந்துட்டா அவரும் ஹார்ட் அட்டாக்ல இறந்திருப்பாரு. இல்ல குஞ்சு விழுந்து செத்துருப்பாரு. இன்னொருத்தர் இறந்துட்டதா இல்ல வந்துட்டு இல்ல இருக்கு இப்போ இப்போ உங்க அபிமான சேனல்ல வந்து இப்ப பாலிமர்ல அவன் போயிட்டான், காமிக்கிறான். அந்த விஜய் உள்ள போயிட்டான், இருந்து அவன் வராங்க. போயிட்டான். இல்ல இவர் கூட கேட்கலாம். உள்ள இருந்து வருது ஆம்புலன்ஸ், அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வருது ஆம்புலன்ஸ். எவ்வளவு சோகா சொல்றான் பாரு அவன். முட்டு கொடுக்கறதுக்கு இவனுங்க இருக்கானுங்க. உங்க பாலிமர் சேனல்ல தான் போடுறான். உள்ள இருந்து வருது, இப்ப கூட காமிக்கிறான். உள்ள இருந்து தான் வருது வேனு. இல்ல இன்னொரு உயிரிழப்பு நடந்ததாக செய்திகள் வருகிறது. கொடுமை. சுட்டெரிக்கும் வெயில் மக்களை சுட்டி வாரிக்கும் ஒரு இன்னொருத்தர் இறந்துட்டதா சொல்றாங்க. ஏன் கபிலா நீ பேச மாட்டீங்கன்னு கேட்காதீங்க. நான் வாயில வண்டையா கேட்டுருவேன். அதனாலதான் மத்தவங்களை பேச. இல்லப்பா இப்ப சொல்லுப்பா, இன்னொருத்தர் இறந்துட்டாரப்பா, அதுக்கு என்ன சொல்ல போற? அவங்களுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி. இல்ல அது அதே ஆள்தான் செல்வ பெருந்தகை பேசி இருக்காரு அத பத்தி. அதுதானே ப்ரோ இல்லையா? ஆமா, பொது நிகழ்வில் பங்கேற்ற உயிர் பறிபோனது. சேலத்தில் இன்று நடைபெறும் தாவேகா பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட துயர சம்பவத்தில் சூரஜ் என்ற சகோதரர் உயிரிழந்தனர் என்ற செய்தியாளர்கள் மிகுந்த வேதனையை அடைந்தேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. அதுதான் அந்த சூரஜ் அதுதான் போட்டிருக்காங்க. அவர் இருக்காரா போயிட்டாரு அவரு? அவன் போயிட்டான் ப்ரோ. அவனுக்கு தெரியல, அவனுக்கு தற்கொலை. அதான் இவனுங்க என்ன ஆனாலும் இப்படிதான் பேசுவாங்க. எவ்வளவு நக்கலா பேசுறான், என்ன ஆச்சு அப்படின்னு பேசுறான் பாரு. அவன் வீட்டுல யாராவது செத்தா தெரியும் அவனுக்கு. அடுத்த வீட்டுல செத்தா இவனுக்கு எப்படிங்க வலிக்கும்? இவன் வீட்டுல இவன் ஆத்தா அப்பா அம்மா எவனாவது செத்தா அப்ப தெரியுங்க வலி. ஐயோ நம்ம வீட்டுல செத்துட்டாங்களே, நம்ம இனிமேல் ஒரு மரணம் வந்து எப்படி ஏற்படும்? வெயில்னால ஏற்படும், தண்ணிலாம் ஏற்படும். அப்ப நீ என்ன காரணம்? வெயிலுக்கான காரணம் என்ன? நீ ஒரு மறைப்பு போடு, தண்ணி கொடு. காலைல டிஃபன் கொடுத்தியா அவனுக்கு? காலைல டிஃபன் கொடுத்தியா? தண்ணி கொடுத்தியா? இல்ல உட்கார சேர் கொடுத்தீங்களா? முதல்ல மரம் அடைக்கிற மாதிரி கம்பி கட்டி மட்டும் வச்சிருக்கீங்க. உட்கார சேர் போடு. உட்காந்தானா அவனுக்கு டீஹைட்ரேட் ஆகிறது கொஞ்சம் கம்மியாகும். நின்றுட்டே இருந்தானா நிறைய சொட்டிங் ஆகும். இது என்னமோ தெரியல, மலையடி உரத்துக்கு போடுறது. சேலத்துல நடந்தனால வந்து எடப்பாடி காரணமா சொல்லுவானோ விஜய் அவங்க கிழிப்பான். ப்ரோ இதெல்லாம் யாருமே காரணம் இல்லை ப்ரோ. இது வெறும் 4000, அதுவாது ஒரு 50,000 பேர் 60,000 பேர் ஏதோ கதை சொன்னானுங்க. இங்க வெறும் 5000 பேர். உனக்கு 5000 பேருக்கு கீழே ஒருத்தர் செத்து போயிட்டான். ஆனா இவங்க நாய்ங்கெல்லாம் மாசு விட்டு வீடியோ போட்டு இருக்காங்க. இந்த பானுகுமார் இந்த பொறுக்கி போடட்டும், மெட்ராஸ் பையன் அவன் போடட்டும். அப்பதான் வெறுப்பு அதிகமாகும். அப்பதான் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க விஜய் யாரு, விஜய் ஃபேன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. பாக்கட்டும். அவனுக்கு மனசாட்சி இருக்குல்ல, அவனுக்கு தெரியாது. நம்ம சொல்லுமா என்ன? இது இட்லி இது சட்னின்னு எடுத்து ஊட்டினா அவனுக்கு தெரியுமா? அது தெரியாதா? பாருங்க, வெயிட் பண்ணுங்க, அவனுக்கு பண்ணட்டும்ன்றேன். மனசாட்சி விட்டவனுங்களா? மனசாட்சி இல்லாதவங்க அப்படி பேசணுங்க. இந்த நாயே என்ன தெரியுமா? ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் ஏதாவது பதில் சொல்ல விரும்புறாரு. இல்ல இப்போ இந்த விஜய் டிவிக்கு இப்போ போடுறான் தஞ்சை டிவில. அந்த கூட்டத்துக்கு அருகே இருங்க, அந்த கூட்டத்துக்கு அருகே அந்த கூட்டத்துக்கு அருகே அடையாளம் தெரியாத இன்னொரு சடலம் மீட்பு. அததான் சொல்லிட்டு போறான் அவன். கூட்டத்துல இருந்து ஆம்புலன்ஸ் வெளியே போகுது, அதை சொல்ல மாட்டேன்றான் அவன். என்னையா இப்படி முட்டு கொடுங்க? ஒரு சாவுன்றது எவ்வளவு, ஒரு உயிர்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதுனா அவ்வளவு ஜஸ்ட் லைக் தட்னு போட்டு போறீங்க. அத ரொம்ப அநியாயம் பண்றீங்க நீங்க. எல்லாருமே இந்த போஸ்ட் நான் சொன்ன ஆர்கனைஸ் பண்ண தெரியல, ஒழுங்கா ஒரு மீட்டிங் நடத்த தெரியல. ஏதோ விஜய் டிவிக்கு ஏதோ சொல்ல வராரு. அவர் ஏதோ சொல்லுவாரு. ஏர்போர்ட்ல இருந்து ஹெட் போஸ்ட் ஆபீஸ், பாலக்கரை, விஜய் டிவிக்கு இருங்கயா, மேலப்புதூர், டிவிஎஸ் டோல்கேட் இந்த சைடு கொஞ்சம் அதிகமா ஏத்துங்க. இந்த கமிஷனர் சைட்ல எங்க இருக்கோ ஏத்துங்க. அதை சரி இந்த பக்கம் பால் பண்ண வரைக்கும் போடணும். சொல்லியாச்சுன்னா யாரும் பண்ணல. எல்லா ஒன்றிய செயலாளரும் அவங்க கிளை செயலாளருக்கு இண்டிவிஜுவலா போன் அடிங்க. கிளையில இருக்கிற 5 பேருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுங்க. பகுதியில் இருக்கிறவங்க வார்டு செயலருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. வார்டுல இருக்க அந்த 5 பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பகுதியில் இருக்க 5 பேர் நாளைக்கு கம்பல்சரி ஐடி கார்டு வாங்குற 2000 பேர் ஏர்போர்ட் வரணும்பா. அது யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வரல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா புகைப்படம் எடுத்து நீங்க குரூப்ல அனுப்பிச்சிருங்க. எத்தனை பேர் வரீங்க, யார் வரீங்க அப்படிங்கறத எனக்கு அனுப்பிச்சிருங்க. அதெல்லாம் கேட்கறாங்க சென்னையில. நீங்க ஏர்போர்ட் காலையில 7 மணிக்கு எல்லாருமே வரணும். கொடியோட வந்துருங்க. 2 வீலர்ல வந்து அங்க வண்டியை போட்டு தளபதியை நம்ம ஊர்வலமா நம்ம கூட்டிட்டு வரணும். வந்துட்டு வர்ற வழியில அந்த எஸ்பி ஆபீஸ்ல மகளிர் அணி நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே கும்பம் வச்சிருக்கணும். அதை தளபதி அவங்க வரவேற்கு ஏத்துக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அவர் கூட நம்ம ஸ்பாட் வரைக்கும் வரணும். இது நமக்கு கொடுத்திருக்கிறது மாநகர மாவட்டம். இன்னொரு ஊர் மட்டும் இங்க நமக்கு இருக்காங்க. இதுல எதுவும் கெட்ட பேர்
நம்மளால அடுத்த இதாயிரும். நீங்க தான் அதை பார்த்து சொல்லணும். இது எல்லாருக்கான லைஃப் இது பிரிச்சிருக்கிறாங்க. எல்லாம் வந்துருவாங்க நினைக்கிறாங்க. இண்டிவிஜுவலா ஒரு 2 செயலாளரும் பகுதி செயலர் வார்டு செயலர் சொல்லிட்டு போனான்ல கபிலன் ஒரு நிமிஷம். ஸ்டீஃபன் வந்து இப்ப சொல்லிட்டு போனான்ல, அவர் வந்து ஹார்ட் பேஷண்ட், ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாருன்னு. அது டிஎம் சாரி கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க, தெளிவா போட்டிருக்கான். அவர் ஏற்கனவே ஆன்ஜியோ பண்ணிருக்கு, ஹீட் ஸ்ட்ரோக் வந்துதான் இறந்திருக்காரு. கூட்டத்துக்கு வந்தவர் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்திருக்காரு அப்படிங்கறது தெளிவா போட்டிருக்கான். இல்லங்க அது தெரியுங்க கபிலன். இந்த ஆடியோ ஆல்ரெடி திருச்சிக்கு வரும்போது அந்த வீடியோலயே திருச்சிலேயே போட்டிருக்கு. அதாவது அது சாம்பிள்ஸ் காட்டுறாங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் எப்படி ஆளை வச்சு காட்டி விஜய்க்கு இங்க நாங்க கூட்டம் இருக்குன்னு சொல்லி விஜய் கிட்ட காட்டி அது மூலமா மைலேஜ் ஏத்துன்னு நினைக்கிறானுங்க. அப்ப இவனுக்கு என்ன பண்றான், மாவட்ட செயலர் என்ன பண்றான்னா, நீ அவனை கூட்டுருவா, நீ இவனை கூட்டுருவா, இப்படி கூட்டுருவா அப்படின்னு சொல்லி இன்னும் அவனுங்க திருச்சில இருந்து இன்னும் திருந்தவே இல்லை. அதுதான் வரும்போதே பார்த்தோமே, பைக் ஓட்டிட்டு வாங்க, காரோட சேர்ந்து தானே வரானுங்க. தெரியும் என்ன ஸ்பேஸ் என் பண்ணிட்டானுங்களா என்ன? ஏன் போட்டு பெருமை பேச வேண்டியதானே? எருமைங்க எங்க அந்த எருமைங்க காணோம்? இல்ல கபிலன் இவனுங்க சாவுக்கே முட்டு கொடுக்கானதும் ஆயிட்டானுங்க. நான் இந்த பக்கம் அதுங்க இத பிளான் பண்ணி தான் பண்ணுதுங்க. நான் என்ன சொல்றேன், எஃப்ஐஆர் போடுன்ற, அரெஸ்ட் பண்ணுன்ற, எஃப்ஐஆர் விழணும். விஜய் மேல, பொதுச் செயலர் மேல, மாவட்ட செயலர் மேல எஃப்ஐஆர் விழணும். இப்படியா அவனுக்கு பண்ணுவானுங்க? இது என்ன பிப்ரவரி மாசம், என்ன மார்ச் மாசம் என்ன வெயில் அடிக்கும் தெரியும்ல? ஏப்ரல் மாசம் என்ன வெயில் அடிக்கும் தெரியும்ல? எத்தனை வீட்டுல உட்காந்து வாய்க்கரிசி போடுறது? எஃப்ஐஆர் போடலன்னா உங்க ஆட்சி உங்க மேலதான் எல்லாம் இது சொல்லுவாங்க. என்னப்பா அவன் தான் அப்படி இருக்கிறான், நீங்களா நடவடிக்கை எடுக்கலாம்ப்பா அப்படின்னு கேட்பான். இல்ல இதை அனுபவிக்க முடியாது. இவனுங்க கட்சி நடத்துறன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் சாவான், கவர்மெண்ட்ல இருந்தும் காசா கொடுத்துட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் கஷ்டப்பட்ட விவசாயிக்கெல்லாம் ஒண்ணும் போகாது. இவனுங்க ஈஸியா இந்த காசு வாங்கிட்டு போவாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வாண்டடா நீ ஆபத்தை தேடி போய் உட்காந்தினா உனக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுன்னு சொல்லுது இல்ல? அப்ப அதே மாதிரி இது வாண்டடா நீ போய் உட்காந்து இது மாதிரி பண்ணினா உனக்கு இன்சூரன்ஸ் கிடையாது, நீ போட்ட மெடிக்கல் இன்சூரன்ஸை கேன்சல் போடு, அறிவிப்பு சொல்லு. நான் இதை கரூர்ல இருந்து நான் கத்திட்டு கிடக்குறோம். இப்ப நான் விக்கிரமாண்டி மாநாட்டுல இருந்து நான் கத்திட்டு கிடக்குறேன், இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணு, நாய்க்கு அங்க வலிக்கும். இன்ஸ்டன்ட் தவிர தமிழக அரசுக்கு நான் சொல்லிக்கிறோம், இப்படி எல்லாம் போய் சாவணுக்கெல்லாம் நீங்க 10 லட்சம் எல்லாம் தூக்கி கொடுத்துட்டு பண்றாங்க. எப்பா நீங்க அரசியல் இது பண்றீங்க அப்படின்ட்டு கெயின் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காசு தயவு செஞ்சு போனதுல கொடுத்த மாதிரி 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிடாதீங்க. ஏங்க இதெல்லாம் கோர்ட்டே வந்து நடவடிக்கை எடுத்துறணுங்க. என்னையா பண்ணிட்டு நீ அப்படின்னு கவர்மெண்டே கொஸ்டின் கேட்கணும். ஆக்சுவலா என்னையா பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த தடவை மயிறு நீ கேட்ட இடம் பாதுகாப்புக்கு சுத்தி பாக்ஸா நடந்தது, உடனே தூக்கிட்டு வருவானுங்க. இல்ல பாண்டிச்சேரியில நடக்கலையா? டேய் பாண்டிச்சேரியில என்ன பண்ணீங்க, இங்க என்ன நடந்தது? அங்க நான் கூட்டமா வந்தானுங்களா? இல்ல பாண்டிச்சேரியில காலையில நடந்துச்சு, இது வந்து மதியானம். பாண்டிச்சேரியில காலையில, அதுவும் அந்த டைம் வந்து வெயில்லாம் கிடையாது. பொம்பளை போலீஸ் மேல வண்டி விட்ட ஏத்துற நாய், எச்சகல நாய். அங்கேயே காலை உடைச்சு விடணும். பொம்பளை போலீஸ் மேல அங்கேயே காலை உடைச்சு விடணும். அந்த வீடியோ கொஞ்சம் எல்லாரும் ஆர்டி பண்ணுங்கப்பா, அந்த வீடியோவை. இவனுங்க அந்த பொண்ணு பேசுவானுங்க, போலீஸ் மேலேயே வண்டி ஏத்துற நாய்ங்க இவனுங்க. அந்த வீடியோவை கொஞ்சம் எல்லாரும் ஆர்டி பண்ணுங்க. பாதுகாப்பான் இவர் ஆட்சியில வந்தா பாதுகாப்பு கொடுத்துருவாரு, இவரு நொட்டிடுவாரு. உன் கட்சியில இருக்கிற பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்ல. அந்த ஏரியா அவ்வளவு ஹீட்டான இடம். ஜிப்சி நான் எனர்ஜி தான் ஜிப்சி வேஸ்ட் பண்றேன். எனக்கு என்னமோ நடவடிக்கை எடுப்பான்னு எனக்கு என்னமோ தோணல ஜிப்சி. இல்ல நடவடிக்கை கூட நீங்க எடுக்காம போங்க, ஆனா தயவு செஞ்சு மக்களோட வரி பணத்தை தூக்கி கொடுத்துருக்காதீங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கோவமா இருக்கு. போதும், அவனுக்கு வேணா கொடுத்துக்கட்டும். ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க ஸ்பேஸ்ல. விஜய் ஸ்பீச் பத்தி பேசிட்டு இருக்காங்க. 42 உயிருக்கே கொடுத்தாச்சு பாட்சா பாய். ஒருத்தவங்க கூட ஆர்வல் சொல்ல எவனும் வரலங்க. 42 உயிரே பார்த்தோம். இது ஒண்ணு தானே, அது பெருசா இது பெருசா? அதே நாங்க சமாளிச்சிட்டோம். நம்ம பக்கம் ஃபேவர் அப்படின்னு பேசுற ஆளுங்க இவனுங்க ஒண்ணுக்கெல்லாம். அதுவும் இப்ப கேட்ட அவன் எப்படி பேசுறான், அவன் நார்த் இந்தியன்றான், அவனுக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்றான். எப்படிலாம் முட்டு கொடுக்குறான்னு பாருங்க. கரெக்ட்.
இவன் தானே சொன்னான் 7 மணி நேரம் நில்லு. சரி அவன் என்ன பவுன்சரா வந்தானா இல்ல பாக்குறதுக்கு வந்தானா? பாக்குறதுக்குன்னா அளவுடு இல்ல அவன். ஒருத்தன் வந்திருக்கிறான், அவன்கிட்ட யாராவது கேக்குறதா கேளுங்க, யாராவது பேசுறதா பேசுங்க. ரிஹான் கேவலமா கேட்பேன் பரவாயில்லையா? என்ன வேணா கேட்டுங்க, அவன் பதில் சொல்றானா முதல்ல டீசெண்டா கேளுங்க. அவன் கெட்ட வார்த்தை பேசுறானா பதில் பேசிருங்க. இன்னைக்கு ஒரு கூட்டத்துல ஒரு உயிர் போயிருப்பா, இதுக்கு நீங்க என்னப்பா சொல்றீங்க? சவுண்ட் எதை கேக்குது கபிலன் ப்ரோ, சவுண்ட் எதை கேக்குது பாருங்க. போயிட்டான் ப்ரோ, போயிட்டான். கேக்குதாப்பா உங்களுக்கு? தூக்கிட்டு வாடா, கடுப்பு மயிரா இருக்கு. எங்க இவனுங்க 2 பேரும் இருக்கானுங்க, காட்டுது பேச மாட்டானுங்க. ஓ காட்டுதா? இப்போ காட்டுதா? ஆமா டிவிகே சீஃப் ஏதோ போட்டுருக்கான். டிவிகே சீஃப்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் பேச சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு மைக் கிட்ட வரானுங்க? இருங்க பேசுவான். முட்டு கொடுத்துட்டு முட்டு எழுதிட்டு இருப்பான். அவனுங்க அந்த ஸ்பேஸ் இப்பதான் ஒரு 2 நிமிஷம் கேட்டேன். விஜய் பேசுறத பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. மைக் ஆன் பண்ண மாட்டியா? ஏய் மைக் ஆன் பண்றா. மொகர கட்டைய பாரு, டிபில மொகர கட்டைய பாரு, பண்ணி சுத்துல வச்ச மாதிரி. மைக் ஆன் பண்ணு. வாங்கப்பா கொலைகார ஃபேன்ஸ் வாங்க, சொல்லுங்க. உங்களாம் அப்படிதான் கூப்பிடணும், கொலைகார கோஷ்டி. தமிழ்நாட்டில் இப்போ ஜனத்தொகையை குறைக்கணும்னு யார் சொன்னா? ஏன் இந்த வேலையை பண்றீங்க? உங்களுக்கெல்லாம் ஓட்டு போடணும் ஒரு காரணம் இருக்குன்னா அதுக்கு தான் பண்ண முடியும். தமிழ்நாட்டு ஜனத்தொகையை கட்டுப்படுத்துறான்னு ஒரே ஒரு காரணத்துக்காக ஓட்டு போடலாம். மயில எமோஜி போறான்லாம் போடுவானுங்க. என் ஸ்பேஸ்ல வந்து பேசுறான் ஆம்பளையா இருந்தா. ஒருத்தர் செத்து இருக்காங்க, நீ என்ன எதுக்குடா வந்துக்காங்க? ஏன்டா உனக்கு ஃபாலோவர்ஸ் போயிட்டாரியா? நான் அவ்வளவுதான் அவங்க அண்ணன் மாதிரி தான். பேசாத நாய்களை தூக்கி விடுங்க. நாய்க்கு மைக்கு கொடுக்குற டைம்ல கூட பேச மாட்டேங்க. நான் அடிக்க ஆரம்பிச்சது அடுத்தவன் ஸ்பேஸ்ல இருந்தான்டா. போய் பாண்டா போய் கேளு, அவன் சொல்லுவான். இல்ல அவங்க அண்ணன் மாதிரியே மனசாட்சி கழட்டி வச்சுட்டு வரானுங்களா வெளியே உள்ள வரப்போ வெளியே போறப்பெல்லாம்? இவ்வளவு அநியாயம் பண்றானுங்க. ஏன்னா ஒரு காட்டசி கூட நீங்க வருத்தம் தெரிவிக்க மாட்டீங்க. திமுக இருக்கிற ஆட்சி அமைச்சர்களே, பாஜக சென்ட்ரல் இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகளே, தயவு செஞ்சு இங்க மக்களை காப்பாத்து. ஓட்டு வேணுமா? முதல்ல இவனுகிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. ஆமா நான் எல்லா கட்சிக்கும் சொல்றேன். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, பிசிக எல்லாத்துக்கும் பவர்ல இருக்கிறவங்க, சென்ட்ரல்ல பவர்ல இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவோம். இல்ல போன வாட்டி காங்கிரஸ் கூட கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் காசு. இவனுங்க போவானுங்க, கும்பலா சாவானுங்க. இந்த காசு கொடுக்க மட்டும் நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க போதும். அந்த பக்கம் விவசாயம் எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பான், அவனுக்கு கொடுங்க போயிட்டு. விஜயன் அவருக்கு ஸ்லாட் இருக்குல்ல? ஓகே. இல்ல இப்ப என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, இந்த ஆள் உறுப்பினரே இல்ல அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்ப எப்படி உள்ள வந்தான் அவன் கூட்டத்துக்குள்ள? அதர் ஸ்டேட் காரங்க, அதர் ஸ்டேட் காரங்க உறுப்பினரே கிடையாது. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. கொஞ்ச நேரம் வாங்கடா, நான் மைக் ஸ்லாட் வர கொடுங்க. அததான் சொல்லுவானுங்க. அவனுக்கு நான் மறுபடியும் மைக் கொடுக்குறேன். விஜய் ஃபேன் வந்த உடனே நான் அஜித் ஃபேன் சொல்லிப்பானுங்க, சரிங்களா? ஓடுகாலி ஃபேன் அது பேர். அதுக்கு சொல்லுவாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ ரஜினி இப்படி சொல்றீங்க? ரஜினி ஏன் ப்ரோ இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? கஷ்டப்பட்டு அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு, அவரை போய் இப்படி இன்டைரக்டா அடிக்கிறீங்க. போஸ்ட் கடுப்பாக மாட்டாரா? இருடா, நீ விஜய்க்கு சப்போர்ட் பண்ற எல்லாரும் பைத்தியக்காரன் தான். விஜய்க்கு சப்போர்ட் பண்ற எல்லாரும் நம்ம பேசிட்டு இருக்கோம் அஜித் ஃபேன்ஸ். நீ எதுக்கு ரஜினி கிட்ட போற? அப்ப எதுக்கு நீங்க வந்துட்டு இப்போ எது நடந்திருக்கோ அதை மட்டும் பத்தி அபியூஸ் பண்ண கூடாது. இது எங்க ஸ்பேஸ், நாங்க வந்து அப்படியே அபியூஸ் பண்ணுவோம். என்ன சொல்ற சொல்லு. என்ன ப்ரோ? ப்ரோ நான் என்ன சொல்றேன், இது ஜஸ்டிஃபை பண்ண வரலன்னு நான் சொன்னேன். நான் தயவு செஞ்சு என்ன ப்ரோ, நான் அதை வாயிலேட்டி புடிச்சிடுவேன், புரியுதா? நான் கபில பண்ண புரியுதா? புரியுதா? போடா உளருது வாய் வாயிலே போட்டுருவேன். இல்ல ஜிப்சி ப்ரோ, யார் ஃபேன்? இல்ல நீ வா, நீ விஜய்க்கு முட்டு குடுக்குறல, அதை விட கேவலமா. அதுக்கு பேர் தெரியுமா? அரசியல் அனாதைன்னு பேரு. இவங்களுக்கு பேரு பட்டம் வந்து அரசியல் அனாதை, சரியா? அப்போ ரஜினி ஓடுகாலி
ஒக்கல ஒழி ஓடுகளை தேவடியா பயல சங்கீதா வச்சு வாழ துப்பு இல்லாம ஓடுகளித்தனமா சங்கீதா ஓடினால என்ன மயிருக்கு இப்ப ரஜினி சிப்பு கிட்ட வர ஏண்டா பேசுறது அஜித் ரசிகர் என்ன மயிருக்கு ரஜினி கிட்ட வர இல்ல கபிலன் இந்த மாதிரி ஃபேன் ஃபைட் பண்றவனே அவனும் ஏத்தாதீங்க. அவனுங்களுக்கு இதை டைலூட் பண்ண பாக்குறானுங்க. இன்னைக்கு நடந்த விஷயத்த ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் யூரோப்ல இருந்து, அவன் வந்து தன்னை ஒரிஜினலா காமிக்கிட்டே இவ்வளவு பயப்படுறானுங்க. இதுல என்ன இவனுங்களுக்கு வீராப்பு வேற மேல வந்து பேசுறது. இப்ப நம்ம வந்து அஜித் ஃபேனே இதெல்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கோமா? இவனுங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. இந்த யூரோப்ல இருந்து வந்தவன டைவர்ட் பண்ணா இவனும் டைவர்ட் பண்றான். நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோம்ல, வந்து கொலை பண்ணிட்டான் சொல்றேன். அந்த பவன் கல்யாண் ஃபேன் ஒருத்தர் மைக் கேக்குறாரு, கொடுங்க. ஆதி எனக்கு காட்டல ப்ரோ. ஸ்லாட் இருக்கா பாரு. ஸ்லாட் இருக்கு ஆனா எனக்கு காட்ட மாட்டேங்குது. சரி நான் கொடுத்துறேன். நான் லிசனர் போறேன். இல்ல ஸ்லாட் இருக்கு. இருங்க ஆதி எனக்கு தெலுங்கு தெரியாது. உங்களுக்கு இல்ல, நான் தமிழ் தான் ப்ரோ. நான் வந்து விஜய் ரசிகர் தான். காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்ன ப்ரோ கொஞ்சம் கூட ஒரு டீசன்ஸே இல்லாம ரொம்ப அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் விஜய் ஃபேன்ஸ் பண்றாங்களா? விஜய் ஃபேன்ஸ் தானே பண்றாங்க. விஜய் ஃபேன்ஸ் தானே பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பண்றீங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க நாங்க யாராவது திட்டணுமா? முதல்ல வந்து இப்ப யூரோப்ல இருந்து ஒருத்தர் வந்தா பவன் கல்யாண் கட்சியில இருக்கிறீங்க, இது நாங்க நம்பணும். சரி. இப்ப அஜித் ரசிகர் போய் பவன் கல்யாண் ஃபேன். ஓகே. என் இஷ்டம். டிபில எப்படின்னா இப்ப எப்படி திமுக காரன் அஜித் போட்டோ வச்சுட்டு சுத்துறாங்க, அது மாதிரி தான் இதுவும். சரி, திமுக காரங்க திமுக போட்டோ வைக்கிறாங்க. ஏன் விஜய் ரசிகர்கள் ஏன் விஜய் போட்டோ வைக்க மாட்டேங்கிறீங்க? வெக்கமா இருக்கான்னு. அதான் குரோக்கிலன்னு ஒருத்தருக்கான்ல, அவன் திமுக தான். அவன் எப்படி ரஜினி ரசிகர் போட்டோ வச்சிருக்கான், அது மாதிரி தான். யாரு அந்த ஹோஸ்ட் இருக்கானே அவன். அத கூட நம்மள பத்தி காப்பிடிக்கன்னு சொல்ல வர, அப்படிதானே? அப்படி இல்ல, நீங்க வந்து டீசன்ட்டா சொல்ல கிடையாது. ஒரிஜினாலிட்டி கிடையாது. சேலத்துல ஒரு உயிர் அவனுக்கே அது ரிவீட் ஆயிடும். ஒரு உயிர் போயிருக்கே, யார் பொறுப்பு? என்னது சேலத்துல இப்ப ஒரு உயிர் போயிருக்கே, யார் பொறுப்பு? அது போலீஸ் விசாரிச்சுப்பாங்க. உதயநிதி இது பண்ணும்போது 2 பேர் செத்துறாங்களே, அது யாரு பொறுப்பு? நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இல்ல உன்னை கேள்வி கேட்டா உனக்கு பதில் சொல்லலாம். உன் இன்சியல் கேட்டா உன் இன்சியல் பேசணும். நீ அவ்வளவு நீதிமானம் தான் எல்லாரும் கேள்ற. புரியல. நான் உன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டா என்ன அசர வைக்கிற மாதிரி நீ என்ன பண்றீங்கன்னா, பதிலுக்கு நான் இதுக்கு சொல்ல மாட்டேன், நீ அதுக்கு கேள்வி கேளு. சரி, எல்லாரும் வலது கையில சாப்பிடுவாங்கடா, நீ மட்டும் லெஃப்ட்ல மட்டும் தான் சாப்பிடுவியா? ஏண்டா இல்ல வலது கை சாப்பிடுறா? எந்த கை வாட்டமா இருக்கா அந்த கையில தான் சாப்பிடுவான். நீ 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 எதை சாப்பிடுற அத முதல்ல சொல்லு. நான் உன்னை எந்த கையில சாப்பிடுற கேக்கல, நீ எதை சாப்பிடுற? விஜய்க்கு யாரு எதிரா வந்தாலும் நீ அவங்களுக்கு பீஸ கையில சாப்பிடுவ, ஊம்பி விடுவ, எப்படி வேணா பண்ணுவீங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? பதில எனக்கு விஜய் தான் டார்கெட். நான் பல பேரை இல்ல தம்பி என்ன சொல்றாரு? தம்பி இன்னைக்கு போன சினிமால இருக்கும் அவர் சுண்ணி மயிரை கூட புடுங்க முடியல. இப்போ வந்து கும்பலா சேர்ந்து அழுவுறீங்களாடா, அறிவியலடா. 1000 கோடி சுத்தி இருக்கீங்க. 1000 கோடினா நேத்து என்னடா இருந்திருக்கும்? உள்ள போட்டிருப்பாண்டா 1000 கோடி. நீங்க பிளாக்ல பண்ணிருந்தீங்களா? ஏன்டா இப்படி வந்து வாயை விட்டுனீங்க? என்னடா சூப்பர் ஸ்டார் மயிறு? உன்னை நீயே சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கிற, உன்னை நீயே திமுக எதிரி நீங்க. உன்னை யாரா கட்டமைக்கிறது? நீயே நீ உன்னை கட்டமைச்சியா? கன்னட கூதி அதெல்லாம் ஒரு பட்டமாடா. அந்த பட்ட பூண்டை நீங்களே வச்சுங்கடா உங்க அம்மால. டேய் கோக்கில தேவடியா பையா அரசியல் சண்டை போடலாம் வாடா. டேய் ஆதி, டேய் ஆதி கூதி அரசியல் சண்டை பேசலாம். வாயில ஓக்க அரசியல் பேசலாம். உங்க தங்கச்சி உங்க அந்த மீட்டிங்ல ஒரு மரணம் நடந்துச்சு, அதுக்காக ஒரு ஸ்பேஸ் நடக்குது. அது என்ன பேசிட்டு இருக்கோம்? நீ எச்ச வேலையை வந்து காமிக்கிற பாரு ஆதி. அந்த மரணத்தை பத்தி பேசுறியா நீ? கபிலன் ப்ரோ இப்போ ஒன்று பாருங்களேன், லைனா அபியூஸ் பண்ண விடாருங்க. ஏன்னா
500 பேர் கேக்குறாங்க. கொலைகார டிவிக்குன்னு வச்சுட்டல டாபிக் அந்த 500 பேர் கேக்குறாங்க. நம்ம வந்து இந்த கொலை பண்ணத பத்தி பேசுறோமா? நம்ம மாத்தலாம் அமைதியா. எங்க அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன். திமுக பண்ணும்போது நான் அப்படி தான் பண்ணுவேன். எங்க அண்ணனுக்கு டிவிக்கு விஜய் போய் பேசி பாரு. அப்படி தான் பண்ணுவேன். டேய் அப்படி தான் பண்ணுவேன். உப்பு போட்டு ஓம்பலாம்டா, சக்கரை போட்டு மிளகாத்தூள் போட்டு ஓம்ப போடாதடா டேய். இப்போ ஒரு நியூஸ் அந்த நியூஸ் எடுத்து கவர் பண்ணதுக்காக அந்த செய்தியாளர்களை போட்டு கும்பல் போட்டு குஞ்சு தனியா வந்துரும். உம்மா இப்ப உம்மா குதில மிளகாவும் சக்கரையும் போட்டு வந்துட்டானுங்க ஃபேக் ஐடில. அரசியலே தெரியல பாவம். விஜய் சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. ஒரே நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு சாவு நடந்துருச்சு. அந்த சாவு எங்க நடந்ததுன்னு பேசிட்டு இருக்கிறோம். இதுல என்ன பிரச்சனைன்னா இந்த சாவை பத்தியே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒரு 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 கூட்டம் நடத்துறாங்க. அது வந்து நிர்வாகிகள் கூட்டம், சரியா? நிர்வாகிகள் கூட்டத்துல சூரஜுக்கு என்ன வேலைன்னு தெரியும். முதல்ல அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது கேக்குறேன், எல்லாரும் பேசுறா, திமுகவும் பேசுறா. விஜய் சுனி தான் நல்லா இருக்கும். விஜய் சுனி மட்டும் தான் நல்லா இருக்கும் உனக்கு. வேற யாரும் சுனி பிடிக்கலையா? இருங்க ஆதி, நீங்க அப்புறம் பேசுங்க. நான் ஒரு நிமிஷம் கீழே இறங்கிடுவேன். அப்போ சூரஜ்ங்கிற ஒருத்தருக்கு அங்க அதாவது நிர்வாக கூட்டத்துல சூரஜுக்கு என்ன வேலை? சூரஜ் ஏதாவது ஓடுகாலி பூதி உம்மால அவன் வட மாநிலத்தை வந்தாடி அவனே எப்பறா வந்தானுங்க. இதுல திமுக சேர்க்கே தான் இருக்கும். தூக்கி போடுவேன். இல்ல நான் லிசனர்ல தான் தூக்கி போட்டேன். பேசிட்டு இருக்கல அவர் ஏதோ கேட்ட வார்த்தை ஒழுங்கா பேசிட்டு இருக்காரு, சும்மா வாய் இருக்குன்னு சொல்லிட்டு வர சுட்டுட்டு இருக்கான். ஒரு நிர்வாகி, சேலத்தில் இருக்கிற நிர்வாகியா தான் இருக்கணும் சூரஜ். அவருக்கு ஒரு பாஸ் வச்சிருப்பாங்க. 5000 பேர் கூடுற கூட்டத்துக்கு தான் அதுக்கு அனுமதி 5000 பேருங்கும் போது அந்த இடத்த மட்டும்தான் வந்து தேர்வு செய்யற வேலை. அதாவது 5000 பேருக்கு தகுந்த மாதிரி இடம் இருக்குமா அப்படின்னு தான் அரசு பார்க்கும். நீங்க என்னென்ன செயல் திட்டம் வச்சிருக்கிறீங்க, நாங்க சாமியானா போடுவோம், தண்ணி கொடுப்போம், இதெல்லாம் வந்து அரசு வந்து பார்க்காது. அரசு 5000 பேர் வந்து போறதுக்கான இட வசதி இருக்கா, பாதுகாப்பு இருக்குதா, நீங்க இதை எப்படி நடத்துறீங்கன்னு பார்ப்பாங்க. ஓப்பன் கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து அவர் வந்து வெயில்ல காத்திருந்து இருக்காரு. அவர் ஏற்கனவே வந்து உடல்நிலை சரியில்லாதவரா இருந்தாருன்னு இவங்க தான் சொல்றாங்க. அப்போ ஒரு உடல்நிலை சரியில்லாதவருக்கு இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டிய தேவை என்ன அவருக்கு இருக்குது? நிர்வாகி கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு ஒரு ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கும். அந்த நிகழ்ச்சி நிரல் அடிப்படையில தான் தலைவர் வந்து பேசுவாங்க. இந்த அடிப்படை அறிவு கூட வந்து ஒரு கட்சி நிர்வாகத்துக்கு இருக்காதா? இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து நீங்க முதல்ல இதை மரணம்னு சொல்றீங்க. இது மரணம் அல்ல, இது கொலை. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இது திட்டமிட்டு ஏற்கனவே ஒரு தடவை இந்த சாவு இந்த மாதிரியான கொலை நடந்திருக்குது. அதன் பிறகு எந்த திட்டமிடலும் இல்லாம மறுபடியும் ஒரு கொலையை செய்திருக்கிறாங்க. இதுக்குதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். ஏங்க இப்படி ஒரு சம்பவம் வந்து உங்களுடைய கூட்டங்கள் நடக்குது? ஏங்க இது கூட்டம் கூட கிடையாது. இது வந்து ஒரு மாநாடோ இல்ல தேர்தல் பரப்புரையோ கிடையாதுங்க. ஒரு சாதாரண நிர்வாகி கூட்டங்க. நிர்வாகி கூட்டத்துல ஒருத்தன் சாகுறான்னா நீ எந்த லட்சணத்துல நீ நிர்வாகத்தை நடத்துற, எந்த லட்சணத்துல வந்து நிகழ்ச்சி நிரல் வச்சிருக்கிற? ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல இவ்வளவு மோசமாக ஒரு 3 மணி நேரம் காக்க வச்சு அவரை சாவடிச்சிருக்கிறீங்க. இப்ப சாவடிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தா அதுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கு இருந்தா பேசுங்க. அங்க சாவலையா இங்க சாவலையான்னு கேட்காதீங்க. ஏற்கனவே இந்த அதாவது உதயநிதி நடத்துகிற ஒரு நிகழ்ச்சியில சாவு நடந்துச்சுன்னு பேசுறீங்க. அது விபத்து, அது பொதுவெளியில எல்லாத்துக்கும் தெரியும். பைத்தியகாரத்தனமா ஒரு விபத்தை கொண்டு போய் இந்த சாவோட தொடர்பு படுத்தாதீங்க. இது கொலை, திட்டமிட்டு செய்யப்படுகிற கொலை. ஒரு 3 மணி நேரம் வெயில்ல காக்க வைக்கிறீங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஒரு பந்தல் கிடையாது. நிர்வாகத்தில் சூரஜுக்கு என்ன, நிர்வாக பொறுப்புல இருக்கிற ஒரு சேலத்துல நிர்வாக பொறுப்புல இருக்கிற சூரஜ் என்னவா இருக்காரு? அதையாவது பொதுவெளியில போட சொல்லுங்க பாப்பா யாரையாவது. நிர்வாகிகள் கூட்டம் தானே. சூரஜுடைய வேலை என்ன? தாவேக்காவில் சூரஜ் என்னவா இருக்காரு? தொண்டர் அங்க வரமாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தொண்டர்கள் அங்க வரமாட்டாங்க. அதுல திட்டமிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க தொண்டர்கள் கிடையாது, எல்லாரும் வரக்கூடாது. அது புசியானது ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ எல்லாரும் வந்துடக்கூடாது, பாசு வச்சுங்க வந்துடணும், இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. செத்தவர் கட்சி உறுப்பினர் கூட இல்லைங்க. அடையாள அட்டை இருந்தா போட சொல்லுங்க பாப்போம். விஜய் ஒரு நிமிஷம் சம்பந்தப்பட்ட இறந்தவன் பேட்டி கொடுத்துருக்கான். அவங்க சொந்தக்காரன் பொறுக்கிற தொழில் வச்சிருக்கிறபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாப்படி விஜயை பார்க்குறேன்னு இன்னைக்கு வந்தாப்படி போன இடத்துல வந்து இப்படி ஒரு பிரச்சனை, ஒரு சம்பவம் நடந்துருச்சு. எப்படி இறந்தாருன்னு தெரியல.
ஆஸ்பத்திரியில வந்து சேர்த்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த முடிவு வந்து இதுக்கு மேல வெளியில வந்தோட தெரியும் எல்லாத்துக்கும். விஜய பாக்குறதுக்கு எதுக்குங்க அவர் போறாரு? அவர் என்ன ரசிகரா இல்ல? ஒரே நிமிஷம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உடல் குறை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் என்ன நண்பர் அவரு இல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவரு ஒரு நண்பர் மூலியமா பாஸ் வாங்கிட்டு வந்தாஅப்படியே தவிர வேற எந்த பாருங்க நண்பர் மூலியமா பாஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பொறுக்கித்தனத்தை செஞ்சுட்டு வெட்கமே இல்லாம பொதுவெளியில வந்து பேசுறாங்க. இருங்க ப்ரோ, எந்த ஒரு உடல் பாதிப்பு எதுவும் கிடையாது. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு இதெல்லாம் வரைக்கும் தெரியல. எவனாவது கள்ள டிக்கெட்டாங்க, பிளாக் டிக்கெட்டாங்க, எவனாவது பிளாக் டிக்கெட்ல விற்பானாங்க. ஆனா வேணா விடுங்க, அது விடுங்க. அது என்ன ரிப்போர்ட்னு வந்தாதான் நமக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். விடுங்க, எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. இப்பதான் நானும் வந்திருக்கிறோம், வந்து பார்த்தாதான் தெரியும். இப்ப பேசுங்க. ஒரே நிமிஷம் கபிலன் பாத்துக்கோங்க. அதாவது பிளாக்ல டிக்கெட் வைக்கிற மாதிரி இதை வித்திருக்காங்க, பாச வித்திருக்காங்க. இவனுக்கு பொறுக்கியா இல்லையா நீங்களே சொல்லுங்க. செத்தவன் உறுப்பினர் கூட கிடையாதுங்க. எவனோ ஒரு உழைப்பாளிங்க, ஒரு பாட்டாளிங்க, ஒரு கூலிக்கு வேலை செய்யறவங்க, அவன் எங்கேயோ இருந்து வந்து இங்க வந்து செத்து போயிருக்காங்க. இந்த கேடுகட்ட பொறுக்கில அப்புறம் திட்டாம நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? ஏங்க அவன் எதுக்கு செத்தான்னு கூட தெரியாதுங்க, பார்க்க போய் செத்து போயிருக்காங்க. நிர்வாக கூட்டத்துக்கும் இவனுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஏன் இவனுங்களை திட்டம் இப்போவாது புரியுதா? இவனுக்கு ஒரு கேடுகட்ட தற்குறி நாய்ங்க, அவனுங்க உலகார நாய்ங்க. இப்ப இவனுக்கு கொன்னது உறுதியாயிடுச்சா? அவன் நிர்வாகியும் இல்ல, அவன் உறுப்பினரும் கிடையாது. எனக்கு வாயில வருதுங்க. பாசம் வந்து பிளாக்ல வித்துருக்கானுங்க. இதை விட கேடுகட்ட பொறுக்கித்தனம் ஏதாவது இருக்குமாங்க? எவனாவது பாசம் விற்பானுங்க. அது வந்து நிர்வாகத்துக்கு கொடுக்கறது பாசங்க. ஏங்க இது ஒரு கட்சியாங்க? இப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கணுமா? இப்படி ஒரு கேடுகட்ட கட்சியை வச்சுக்கிட்டு இவனுக்கு பொதுவெளியில வந்து எங்க அண்ணன் நொன்ன மயிறு மட்டன்னு பேசுறானுங்களே. இவனுங்கெல்லாம் சோறுதான் திம்பானுங்களா, சோத்தை விட்டு வேற எது? இந்த ரோசன் ஒருத்தர் வந்து பேசினாரு, அந்த ஆளுகளை கொஞ்சமாவது கூச்ச நாச்சு இருக்குதா? இதை கேட்டுட்டாவது அந்த ஆளு வந்து பதில் சொல்லுவாரா மாட்டாரா? எனக்கு தெரியலைங்க, நீங்களே பேசுங்க. ஒரு உயிருக்கு மதிப்பே இல்லைங்க இவனுக்கிட்ட. இவனுக்கு வீட்டுல எவனா இவனுக்கு வீட்டுல செத்தா கூட இவன் ஜாகிற வரைக்கும் இல்ல. இவன் வீட்டுல இவங்க அப்பனை எவனையாவது அம்மாவையோ அப்பாவையோ கொண்டுட்டு கூட இவனுக்கு வந்து விஜய் ஆதரிப்பாங்க. இப்படி ஒரு கல்ட்டு கும்பலுங்க. இது ஒரு சைக்கோ கும்பல், சாடிஸ்ட் சைக்கோ கொலகார கும்பல் தான் வந்து தாவேகாவில் இருக்கிற நபர்கள் அத்தனை பேரும். கட்டத்துல பேசுங்க, கையெல்லாம் பேசிருக்கோம். இப்போ செய்தியாளர்களோட ஒரே சண்டை தாவேக்கான. என்ன பிரச்சனைனா, அந்த நியூஸை பத்தி கேட்டிருக்காங்க மாவட்ட செயலாளர்கிட்ட. மாவட்ட செயலாளர் எதுவும் கண்டுக்காம போனோடனே இவனுக்கு என்ன பண்றாங்க, கோவம் வந்து ஒரு ஜீப் மேல நியூஸ், அந்த தமிழ்ல நியூஸ் தமிழ்னு அந்த இது மேல ஜீப் மேல ஏறி அடிச்சு அந்த நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் ஊடகங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்படும். எங்கடா அந்த ஜெயில் அடிக்கிறான், அவன் பின்னால் தானே ஓடுறானுங்க இவனுங்க அவன் பின்னால் தானே ஓடுறானுங்க. இன்னைக்கு வச்சானுங்களா வேட்டு, எந்த நியூஸ் சேனலையும் விடல அவனுங்க, எல்லாரையும் போட்டு திட்டினுக்கானுங்க, எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போறாங்க. வீடியோ இருந்தா எடுத்து போடுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். லைவ்ல ஓடிட்டு இருக்கு, அதை எடுத்து போடுங்கய்யா. கட்டத்தூர நான் ஆரம்பத்துல இருந்து அதுதான் சொல்றேன், அந்த வீடியோ எடுத்து போடுங்க. செய்தியாளர்களை தாக்கினாலோ செய்தியாளர்களை வந்து மிரட்டினாலோ அந்த வீடியோ எடுத்து போடுங்க. அவனுங்க போட்டானுங்கல்ல, எடுத்து போடுங்க. டிவிக்கு அபிஷியல் ஐடியில இருந்து போட்டிருக்கானுங்க ட்வீட். ஒரு நிமிஷம், டிவிக்கு அபிஷியல் ஐடியில இருந்து போட்டிருக்கானுங்க. அதான் முடிஞ்சிருச்சு, அதை பத்தி சாவை பத்தி எதுவுமே போடாம நல்லபடியா முடிஞ்சிருக்குன்னு போட்டிருக்கானுங்க ட்வீட்டை. இவன் வந்து இவன் தலைவனே கிடையாதுங்க. நான் திரும்ப சொல்றேன், இவனுக்கு தலைவனுக்கான எந்த தகுதியுமே கிடையாதுங்க. தலைவன்னா தன் தொண்டர்களை பாதுகாக்கிற வேலையை செய்யறவன், தன் தொண்டர்களை வந்து கட்டுப்பாடோட வச்சுக்கிறவன், தன்னுடைய தொண்டர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில இருக்கிறவன் தான் தலைவன். ஏங்க இவன் ஒரு ஓடுகாலி நாய். விஜய் தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க ஒரு 20-30 வருஷமா இவன் மனுஷனே தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க தலைவனுக்கு போயிட்டீங்க, இவன் மனுஷனே கிடையாது நாங்க சொல்லிட்டு இருக்கோம். கபிலன், நீங்க இங்க நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப அவங்க ஆஸ்பத்திரியில இவங்க கட்சியாக்கள் அடிபட்டு கேட்க நிறைய பேர் கேள்வி எழுப்பினாங்க, அண்ணையே போய் பார்க்கலன்னு. உடனே அந்த என்டிடிவி ரிப்போர்ட்டரோ அவரோட ஃபோட்டோ வந்த உடனே டைவர்ட் ஆகிட்டானுங்க. இப்போ என்டிடிவியில் இதை பற்றி ஒரு நியூஸ் வரல. இந்த இப்போ இவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வரல என்டிடிவியில். அவங்க எக்ஸாண்டில் போய் பார்த்தா தெரியும். நாளைக்கு முன்னாடி வந்து ரசிகரை திட்டுறாருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை தூக்கிட்டு என்னென்ன மாதிரி பேசிட்டு இருந்தாங்க.
இப்படி 2 பேரும் சாய விட்டு ஓடுறதுதான் தலைவனா? ஏன்னா இல்ல போய் இப்படி செத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வெயிலுக்கு போய்? இல்ல நாங்க இல்லைங்க, இளவு விட்டு நிர்வாகி வந்திருக்கோம். கூட்டத்துல எப்படி நிர்வாகி கூட்டங்கிறதுல எப்படிங்க இவனுக்கு வந்து பிளாக்ல விற்பானுங்க அந்த பாசை? எனக்கு அதாங்க புரியல. ஏங்க பாசை பழக்க தோஷங்க அதுல எங்களுக்கு தெரியாதுங்க. காலங்காலமா வித்து பழகி போச்சுங்க. டிக்கெட் வாங்கினா பிளாக்ல வைக்கணும்னு என்னங்க பண்றது? செக் பண்ணிட்டு வேற அனுப்புறாங்களாம். இப்ப எனக்கு ஒரு புரியலைங்க. சேலத்துல வந்து 5000 பேர் நிர்வாகி இல்லையா? எனக்கு அதான் புரியல. சேலம் மாவட்டம் ஒரு பெரிய மாவட்டம் தானே. இத்தனை பெரிய மாவட்டத்துல நிர்வாகி 5000 பேர் இல்லைன்னா அதை பாசில பத்திருக்காங்க. இது ஒரு கட்சியாங்க? இந்த கட்சிக்கு தூக்கிட்டு 4 பேர் முட்டு கொடுத்துட்டு வேற வர்றானுங்களே, இவனுங்களுக்கு எல்லாம் சூடு சொரணம் இருக்குதா? ஏங்க 5000 பேர் ஒரு சேலம் மாவட்டத்துல இருக்க மாட்டானுங்களா நிர்வாகி? ஏங்க எத்தனை வார்டு இருக்குது, எத்தனை ஒன்றியம் இருக்குது? ஏங்க எனக்கு புரியவே இல்லைங்க. ஏங்க ஒரு மாவட்டத்துல 10,000 பேருக்கு மேல நிர்வாகி இருப்பானுங்க. இல்லங்க விஜய் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு 10,000 ஓட்டுக்கு ஓட்டே கிடையாது. நிர்வாகியை விடுங்க, அவனுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்லாவே 10,000 பேர் தான் மொத்தமே ஓட்டே இருக்கும். மொத்த டிஸ்ட்ரிக்ட்டும் சேர்த்து. அவன் காலையில கூட்டம் போட்டாலும் 10 பேரை கொள்ளுவாங்க, மதியம் கூட்டம் போட்டாலும் 10 பேரை கொள்ளுவாங்க, சாயங்காலம் கொடுத்தாலும் 10 பேரை கொள்ளத்தாங்க செய்வாங்க. ஆமா, திருந்த மாட்டாங்க. நீங்க என்ன டைம் கொடுத்தாலும் அவன் அந்த டயத்துல அவன் சரியா நடத்த மாட்டான். நீங்க எல்லா கட்சிக்காரங்களுமே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எல்லா கட்சிக்காரங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இல்ல செல்வா, நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இவனுக்கு என்ன சொல்றானுங்க? நாங்க கோடிக்கணக்கில் ஓட்டு வாங்க போறாங்கிறானுங்க. ஏங்க நிர்வாகி 5000 பேர் இருக்க மாட்டானுங்களாங்க? நீங்க சேலம் ஒரு மாவட்டங்க, பெரிய மாவட்டங்க. அதுக்கு இருக்கிற பாசை வந்து இவனுக்கு வந்து பிளாக்ல வித்துருக்கானுங்கன்னா நீங்க இவனுக்கு ஓட்டு விழுகுமா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நிர்வாகி 5000 பேர் இல்லைன்னா இவனுக்கு கட்சி நடத்துறதுக்கு ஏதாவது யோகியதை இருக்குதா? கொஞ்சம் பாருங்க. ஈகிள் பேசுங்க. ஈகிள் கையெல்லாம் கூட பேசணும். இல்ல, அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும் தான் நான் பேசுறேன். கார்ல வந்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன முக்கியம்னா, இவனுங்க அந்த ORSன்னு தடை செய்யப்பட்டதையும் கொடுத்தானுங்க. அப்படி பண்றேன் இப்படி பண்றான்னு 3 மணி நேரம் 4 மணி நேரம் காலையில 2 நாளைக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் கேட்கறேன். 9 மணின்னு சொன்னாங்க. இப்ப பார்த்தா இத்தனை மணிக்கு மேல வெளியில இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து அந்த பாச பூரா லாபத்துக்கு வித்துருக்கானுங்க. இந்த தற்கொலைகளை வச்சுக்கிட்டு என்னங்க பண்றது? காசு மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். அப்படிங்க இந்த பிளாக் டிக்கெட்ல இருக்காதுங்களா தியேட்டர்ல இதே மாதிரி பண்ணி ஒருத்தனை முடிச்சுட்டு ஏங்க இப்படி பண்றானுங்க? கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டாங்களா? அந்த ரிப்போர்ட்டர் வீடியோ அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. கபிலன் உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்கேன். அந்த பிரஸ் தூக்கி அடிச்சிருக்கானுங்க. தந்தி டிவின்னு நினைக்கிறேன் சார். நியூஸ் 7 சேனலோட. நான் நியூஸ் 18 போட்டிருக்கேன் பாருங்க. மாவட்ட செயலாளர்கிட்ட இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துச்சு, இதை பத்தி என்ன சொல்றீங்கன்னா அந்த ஆள் கண்டுக்காம போனதுக்காக இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, என் மாவட்ட செயலாளர்கிட்ட நீ எப்படி கேட்கலாம்னு சொல்லிட்டு அடிக்க வந்திருக்கானுங்க ரிப்போர்ட்டர்ஸ். இவனுங்க என்ன மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க பாருங்க. இப்பதான் போட்டேன். ஏங்க அந்த மாவட்ட செயலாளர் தான் போலீஸ் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏங்க அவன் ஏற்கனவே ரேஷன் அரிசி பண்ணிட்டு இருக்கிறான். என்ன இன்னைக்கு விடிய போடும் உங்களுக்கு ஸ்பேஸ். இல்ல ரோட்ல பைக் ஓட்டும் போது கூட சரியா ஓட்ட மாட்டானுங்களா? நடு ரோட்ல நிக்கிற போலீஸ பார்த்து டவார்னு ஏத்தி அந்த மாதிரி என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அந்த நியூஸ் தமிழ் அடிச்சானுங்கல்ல, அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். கொஞ்சம் போய் பாத்துங்க. நான் இந்த ட்வீட் எல்லாம் மேல ஷேர் பண்ண ப்ரொஃபைல போய் பாத்துங்க. மேல அங்க ட்வீட் நான் எடுத்து போட்டேன், வேணா நீங்க எடுத்து போடுங்க. கபிலன் இப்ப போட்ட நியூஸ் உங்களை டிஎம்ல அனுப்பியிருக்கிறேன். அவங்களோட இறந்தாரு தானே, அவர் மனைவி வந்து சொல்றாங்க அவருக்கு எந்தவித உடல்நல பாதிப்பும் இல்லைண்டி. இவனுங்க நம்ம சிடிஆர்லாம் ட்வீட் போட்டு வச்சுக்காரு. இவர் போட்டேன். சேலம் சீலநாயகன்பட்டியில் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் வடமாநில இளைஞர் சூரஜ் உயிரிழந்ததால் அவரது மனைவி பிரியங்கா கதறி அழுத சோகம். உயிரிழந்த சூரஜுக்கு எவ்வித உடல்நல பாதிப்பும் இல்லை. கடும் வெயிலில் மயக்கி விழுந்து வலிப்பு ஏற்பட்டு சூரஜ் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் நண்பர் பேட்டி. பொண்டாட்டியும் வந்துருச்சு. இனி யார் சொன்னா நம்புவீங்கடா? இனி யாரா சொல்லணும்? மெடிக்கல் ரிப்போர்ட்டா? சரிடா வந்துருண்டா. சரிடா. இப்ப இதுக்கு காரணம் விஜய் இல்ல, விஜய் கட்சிக்காரன் இல்ல. அதனால நீங்க சொல்ல வரீங்க என்னன்னா முட்டு கொடுக்க முடியுமா? குடுறா பாப்போம். ஒம்மால வாக்க புடுறா.
இல்ல நீங்க எது வேணாலும் பண்ணுங்க. ஆனா தளபதியை அபியூஸ் பண்ணாதீங்க. அபியூஸ் பண்ணா நாங்க மேல வருவோம். உங்களை அபியூஸ் பண்ண. பெரிய மயிறு புண்டை அவரு. எவன் செத்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல. பெருமிஷன் மதியம் கொடுக்குறாங்கன்னு கூட சொல்றேன். மதியம் கொடுக்குறாங்கன்னா அந்த மக்களை பாதுகாங்க. உங்க 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 ரசிகர்கள் உங்க தொண்டைங்களால அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பந்தல் போட்டா என்னடா குறைஞ்சா போவீங்க? சரி, ஒரு லேடி வந்திருக்கிறாங்க, அவங்க மைக் கொடுத்துருக்குறேன். லக்ஷ்மி சொல்லுங்க. காலையில இருந்து நான் பேஸ் கேட்கல. இதான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பேஸ் நான் பேசுறேன். கேட்டா பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி அபியூஸ் பண்றாங்க? அங்க வந்து லைக் நடு ரோட்ல ஒரு போலீஸ் சரி கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா என்ன இருக்கும்? அவங்களுக்கு உயிர் போயிருந்தா என்ன? ஒரு உயிர் போயிருக்கு, அதை பத்தி கேக்குறாங்க. அவங்க ஃபேமிலி என்ன ஆகும்? அது எதுவுமே இல்லை. அங்க கேட்டீங்களா, இங்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 41 உயிர் போயிடுச்சு. அதுல இதுவும் சேர்த்தியா? இது மட்டும் இல்ல, இன்னும் அதுக்கு முன்னாடி மாநாட்டிலயும் போயிருக்கு. அதாவது ஒரு நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னா ஒரு கர்டசி இருக்கணும். ஒரு ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி அவங்க லைக் இன்னைக்கு விஜய் பேசினதை பத்தி மீன்ஸ் போராட்டத்தை பத்தி பேசினதுல நான் நிறைய எடுத்து வச்சிருந்தேன் பேசணும்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் இது வந்ததுல நிஜமாவே அரசியல் பேசணும்னா ஒழுங்கா ஒரு நாகரிகமா ஒரு கருத்தை எடுத்து வைங்க, அப்போஸ் பண்ணுங்க, கரெக்டா கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, லைக் கருத்துக்கு அப்போஸ் பண்ணி பேசுங்க. அதை விட்டுட்டு ஏன் இப்படி அபியூஸ் பண்றீங்க? ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நேரமா ஸ்பேஸ்ல கேட்கும் போது இப்படி பேசுவாங்களா அப்படின்றதே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா மேடம்? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? அதை இப்போ கேட்குறீங்களா அவனுக்கு பேசுறதுலாம்? ஆமா நிஜமாவே 6 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். 6 வருஷமா அவனுங்களை நான் டீல் பண்ணிட்டு இருக்கிறோம். அஜித் ஃபேன்ஸ் ஒரு 10 வருஷமா டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பேசஸ்ன்னு வரும்போது 6 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். அவனுங்க நார்மலாவே கெட்ட வார்த்தை சொல்லி வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி அம்மா எல்லாரும் இழுத்து தான் பேசுவாங்க. பதிலுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளும் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருது. வேற வழியும் இல்லை. இப்போ எவனா ஒரு நாகரிகமா அரசியல் பேசுவான், எவனா ஒருத்தன் ஏதாவது ஒரு மனசாட்சியோட பேசுவான் அப்படின்னு சொல்லி நம்ம மைக் கொடுக்குறோம். வர்றவன் என்ன பண்றான்? நான் ரஜினி ரசிகன் சொல்லி பேசுவான், நானும் அஜித் ரசிகன் சொல்லி பேசி ஆனா விஜய்க்கு தொண்டை அப்படிம்பான். இவனுங்களை என்னன்னா விஜய் ரசிகர்னு சொன்னா ஆமா நீ விஜய் ரசிகர் நீ இப்படித்தானே பேசுவ அப்படின்னு யாராவது சொல்லிடுவாங்கன்ட்டு இவனுங்க இன்னொரு ரசிகர்ன்ற போர்வையில உள்ள இந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டா பண்றானுங்க. பாத்தீங்களா, மக்கள் ஆதரவு எங்களுக்கு தான், மக்கள் இது எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றானுங்க. இவனுங்களை எப்படி டீல் பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க? நீங்க என்னதான் சொன்னாலும் அவனை அந்த பக்கம் போய் அபியூஸ் தான் பண்ணுவானுங்க. இல்ல எனக்கு புரியுது. ஆக்சுவலி இப்போ எனக்கு எப்படின்னா இல்ல நான் காலையில இருந்து கேட்டுட்டு இருந்தேன். இப்போ அந்த வார்த்தைகள் அவங்க வந்ததுக்கு அப்புறம்ன்றது புரிஞ்சுது. அப்ப என்னச்சுன்னா நடுவுல பேசலாமா வேணாமான்ற ஒரு பயம் மீன்ஸ் அதாவது இப்போ அவங்க ஸ்பேஸ்க்கே போய் நம்ம அப்போஸ் பண்ணி ஒரு கருத்தை வைக்கணும் அப்படின்னு போனா கூட ஐயோ நம்மள எங்க இப்படி சொல்லிடுவாங்களோன்ற ஒரு பயம் வந்துருது. நீங்க இப்ப மைக் வாங்கி பேசிட்டீங்க. நீங்க முதல்ல பண்ண வேண்டியது உங்க ஐடியா லாக் பண்ணணும். இல்லைன்னா வருவானுங்க, கும்பலா வருவானுங்க அபியூஸ் பண்றதுக்கு. நீங்க யாரு தெரியுமா? நீங்க எந்த கட்சி சார்புடையவர் தெரியுமா? இல்ல அவனுங்க நீங்க ஒரு கருத்து ஒண்ணு சொல்றீங்கன்னா யாரு நீங்க யாரோட ஃபேனு, நீங்க எந்த கட்சியோட ஆதரவாளரு, எந்த கட்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அதை தான் அவனுக்கு பாப்பானே தவிர நீங்க என்ன மேட்டர் சொல்றீங்கன்றத காதுல விழ மாட்டான். இல்ல எனக்கு கரெக்டா போயிடுது. ஆக்சுவலி நான் இங்க பப்ளிக்கா நான் டீல் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்திலேயே நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். அதாவது யார்கிட்ட வேணா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கூட நீங்க சொல்லி புரிய வச்சுக்கலாம். அவங்க கிட்ட நம்ம புரிய வைக்க முடியாது. மீன்ஸ் நாம எது சொல்றோமோ அதுக்கு சம்பந்தமே இல்லாம தான் அவங்க பேசுவாங்க. எனக்கு புரியுது. கையெல்லாம் உட்காந்து கட்டத்தர பேசிருங்க டப்பு டப்புன்னு. நான் 12 மணில இருந்து 11 மணில இருந்து போட்டு உட்காந்துருக்கிறேன். இன்னும் போய் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டுனே பேசுங்க. சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னா அப்புறம் 7-8 மணி வரைக்கும் கொண்டு போய் நடுவில் நான் பிரேக் எடுக்கணுமா வேணாமா? நானும் மனுஷன் தானே. சாப்பிட்டுனே பேசுங்க. சாப்பிடும் போது எனக்கு பேசினா பிடிக்காது மெட்ராஸ் பையன். என்னுடைய அது ஒரு எனக்கு சாப்பிடும்போது எனக்கு பேசினா பிடிக்காது. அதனாலதான் நான் தனியா ஓடிடுவேன். லட்சுமி மேடம், இப்போ நீங்க பேசுனீங்களா, நீங்க ப்ரொஃபைல லாக் பண்ணிக்கோங்க. இவனுங்க நீங்க அதெல்லாம் வேணாம். எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்களாவே இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இருக்கட்டும். என்னப்ப எதுக்கு இவனுங்க பயந்துக்கணும்? இல்ல இவனுக்கு என்ன ஆன்லைன்ல பெரிய இவனுங்க வெட்டி பெரட்டுவானுங்களா அவனுங்க? ஓகே நம்ம பாத்துக்கலாம். ஓகே.
என்னமோ அவனோட இவனுங்க இல்ல இப்போ இந்த என்னமோ ஸ்பேஸ் ஏன் தெரியுமா கெட்ட எலிக்கு வார்த்தை பயந்து வீட்டை கொளுத்துன கதையா? எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துன கதையா? சாரி, எலின்னு சொல்லக்கூடாது, அணிலுக்கு பயந்து வீட்டை கொளுத்துன கதையா? இல்ல காக்காக்கு பயந்து வீட்டை கொளுத்துன கதையா? என்னமோ இவனுக்கு பயந்து நம்ம அக்கௌண்ட் லாக் பண்ணிட்டு இவனுக்கு போய் பிடிங்க இவனுங்க. இல்ல இப்போ இந்த ஸ்பேஸ் ஏன் அவனுக்கு கெடுக்க போகிறான்னா கரெக்டா போகுது. இவனுங்க நம்மளுடைய தப்பெல்லாம் சொல்றாங்களே, ஏன் சேர் போடல, ஏன் பந்தல் போடல, ஏன் தண்ணி கொடுக்கலன்னு கேக்குறாங்களே, ஏன் அந்த தடை பண்ண தண்ணியை கொடுக்குறாங்க நம்ம கேட்கும்போது அதை 500 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. 500 பேர் இன்னொரு 10 பேர் சொல்லுவாங்க, 5000 பேர் ஆரம்பத்துல இருந்து மெட்ராஸ் போய் நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க சரியா புரிஞ்சுக்கல. தண்ணி கூட்டத்துக்கு தண்ணி ஏன் கொடுக்கலன்னு யாரை கேட்பான்? காவல்துறையை கேட்பான். காவல்துறை வந்து தண்ணி கொடுக்கணுமா? காவல்துறை வந்து சேர் போடணுமா? இல்ல புரியல. போலீஸ் இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? அதாவது உன் அரசியல் லாபத்துக்கு உன் பதவிக்கு நீ வருவ, காவல்துறை வந்து உனக்கு தண்ணி கொடுப்பாங்களா? நீ என்ன மயிர போலீஸ் ஹைவேல போறாங்க, அவங்க மேல வண்டியை விட்டு ஏத்துறானுங்கன்னா இவனுங்கெல்லாம் வந்து இல்ல கபிலன், நம்ம ஸ்பேஸ்ல அடிக்கடி தண்ணியை பத்தி பேசினால தண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஒழுங்கா அவனுங்க கேட்கல போல ஸ்பேஸ. லாஸ்ட் டைம் இவங்க மாநாடு நடத்தும் போது நாங்க தெளிவா சொன்னோம், நீங்க வந்து அந்த பச்சை ஒரு கம்பளம் மாதிரியே கீழே விரிச்சிருக்கீங்களா, அதெல்லாம் அவங்க எடுத்து தலை மேல போட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? எல்லாமே கும்பலா போட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் மாநாட்டிலேயே. ஒழுங்கா ஏன்டா பந்தல் போடுங்கடா அப்படின்னு நாங்க லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம். இவனுங்க அதுக்காக செஞ்சிருக்கலாம் ஆக்சுவலா. அதான் மெயின் பிரச்சனை. அதான் மெயினாவே இவங்க சாகிறதுக்கு மெயின் காரணமே எல்லா இடத்துலயும் அதான். இப்ப நம்ம பந்தலை பத்தி பேசுறோம். நாளைக்கு நடத்துற கூட்டத்துல இல்ல சார் பர்மிஷன் கொடுங்க சார், நாங்க வந்து நாளைக்கு பந்தல் போடுறோம் சார். சரி, அடுத்தது பந்தல் போட மாட்டானுங்க ஜிப்சி. ஏன்னா பந்தல் போட்டா மேல கேமரா ட்ரோன் ஆங்கிள் இருந்து அப்படி எடுத்து போட்டு உங்க விஜய் உயிரெடுக்க வர நான் அந்த டாப் ஆங்கிள் போட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல போட முடியல. போட சொல்லுங்க இப்ப காஜி மோகனை தாங்க முடியல அவங்களுக்கு. பாவம் ஆக்சுவலா நம்ம மக்களின் முதல்வர், மக்களின் மனம் கவர்ந்த மாப்பிள்ள வராரு, போடு பேக்ரவுண்ட்ல போடு பாட்டு. அது என்ன பிரச்சனைனா, அவர் வந்து மேடையெல்லாம் நின்று பேச மாட்டாரு, அந்த பஸ்ல நின்று தான் பேசுவாரு. அந்த பஸ்ஸுக்கு ஹைட்டுக்கு வந்து இவங்க கூடாரம் போட முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாரு, இவர் பஸ்ல மேல ஏறி நிக்கிறதுனால கூடாரம் போடாம விட்டாரு. ஐயா, நம்ம ஊர் ஆளு ஒருத்தர் வந்திருக்காரு, நெய்வேலி கதிரவன். வணக்கம். நெய்வேலி கதிரவன், இங்க பாருங்க ஒரு நிமிஷம், சாரி குறுக்க வரேன். இங்க பாருங்க, இவ வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான் பாருங்க ஏர்போர்ட்ல. இந்த நாய் இங்க ஒரு உயிர் போயிருக்கு, அங்க செல்ஃபி கேக்குறாங்க, செல்ஃபி கொடுத்துட்டு போறான். நெய்வேலி கதிரவன், கையெல்லாம் தூக்காதீங்க, பேசணும் டக்குன்னு. மைக்ல தான் இருக்கீங்க. ஏங்க முன்னாடி இருக்கிற சிவப்பு மைக் ஆன் பண்ணி மாத்துங்க. அதனால மண்டையை உடச்சிட்டு இருக்கான்பா செய்தியாளர் மண்டையை இவனுங்க. அதனால ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்க. போட்டோ கொடுங்க. என்னங்க விஷயத்தை மட்டும் தான் பண்றீங்க, ஆனா எதுவுமே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு கொடுத்தேன், ஃபர்ஸ்ட் அது வந்தோடனே கொடுத்தாரு, கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது. இப்ப லைவ்ல போறதுனால தெரியல. அது அவன் எடுத்து போடணும்ல, அவன் நியூஸ்ல எடுத்து போடணும்ல, ட்விட்டர்ல போடலையே இன்னும். சரி, நெய்வேலி கதிரவன் மைக்ல இருக்கீங்களா? பேசுங்க. ஆனா அது இருக்குதுல, தமிழ்நாட்டுல வந்து பெரிய மாவட்டம்னா சேலம் மாவட்டம் தான். 11 சட்டமன்ற தொகுதி. இதுல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 500 பேருன்னா கூட பொறுப்பாளர்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. ஆளு பெரிய கட்சியில திமுக அதிமுக இருப்பாங்க. ஒரு 400 பேர் 500 பேர் கூட ஒரு கட்சி ஒரு தொகுதியில பொறுப்பாளர் இல்லைன்னா அது கட்சியே இல்லை. அது ஆல்மோஸ்ட் என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்னொன்னு என்னன்னா, எல்லாத்தையும் விற்கிறது, டிக்கெட் எல்லா டிக்கெட்டையும் வித்து 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 அதுல என்ன வருது அதை எடுத்து வீட்டுக்கு போறது. அண்ட் தென் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கடலூர்ல இருக்கான். அவன் பாண்டிச்சேரியில அந்த இது கரூருக்கு அப்புறம் ஒரு பேசுனது வந்து பாண்டிச்சேரியில ஃபர்ஸ்ட் பேசினாரு. அந்த கூட்டத்துக்கு அவன் போனான் பாச வாங்கிட்டு. அவன் எப்படி போனா ஏது போனான்னு நமக்கு தெரியல, சொல்ல மாட்டான் கேட்டா. நான் போய் ஒரு செல்ஃபி மட்டும் போட்டான் வெளியிருந்து உள்ளார விஜய் பேசுற மாதிரி ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்து போட்டான். கேட்டதுக்கே போனேன், பாஸ் யார் கொடுத்தாங்க கேட்டா அதுக்கு மேல அவன் தகவல் எதுவும் சொல்லல. ஆனா ஒரு இல்ல அது பழகி போச்சு ப்ரோ அவனுங்களுக்கு. இப்போ 234 தொகுதிக்கு 50,000 விருப்ப மனு அவனுங்க சேல்ஸ் பண்ணலையா, ஒரு ஸ்கேம் பண்ணலையா. இது வாங்குறது விற்கிறது வந்து அவங்களுக்கு குலத்தொழில் மாதிரி. அது பண்ணி பண்ணி பழகி போச்சு. எது விற்கணும் எது வச்சுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னொன்னு என்னன்னா, கரூர்ல நடக்கும்போது செந்தில் பாலாஜி காரணம் தானுங்க. சேலத்துல இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி காரணம்னு சொல்லுவானுன்னு நினைச்சேன். மறுபடியும் திமுகவே காரணம்னு சொல்றான் ஒருத்தன். அவனுக்கு எதாவது மைக்கு கேட்டேன், அவன் இருக்கானோ இல்லையான்னு தெரியல. ஐயா, இந்த திமுக அதிமுக பஞ்சாயத்து வேணாம், அதை பாத்துங்க. இல்ல அது பஞ்சாயத்துன்னு சொன்னா இங்க வந்து அவங்க செந்தில் பாலாஜி பேரை சொல்லணும், இங்க எடப்பாடி பேரை சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு திமுக பேர் சொல்லிட்டு போயிட்டானுங்க. அவங்க என்ன நடந்தாலும் திமுக தான் காரணம். அவங்க வந்து காலையில இருந்து பாத்ரூம் வரல கூட திமுக தான் காரணம். சரி, வேற யாராவது பேசாம இருக்கீங்களா? வேற யாராவது பேசாம இருக்கீங்கன்னா பேசுங்க. கபிலன் உங்களுக்கு வீடியோ அனுப்பி இருக்கிறேன். இவங்க நிகழ்ச்சி முடிய விருந்து வச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க.
ஆமா இது ஆமா இது ஆமா இது இருந்துருச்சா? ஆமா ஆமா அவன் இவன் ஆமா வீடியோ இருக்கான்ல அவன் அனுப்பியிருக்காங்க இவன் டிஎம்ல. ஐஆர்எஸ் அவன் ஆமா ஆமா பகிர்ந்துட்டு இருக்கான், சாப்பாடு குறைச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கான். டிஎம்ல அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஆத்தி என்ன எல்லா ட்வீட்டையும் என் தலையிலே கட்டுறீங்களா? வேற யாரும் எடுத்து போட மாட்டீங்களா? ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க போல. ரிப்போர்ட்டர்ஸ் சண்டை போடுது. இல்ல எல்லா ட்வீட்டையும் என் தலையிலே கட்டுறீங்க. நான் எத்தனை ட்வீட் தான் போடுறது? அங்க ஒருத்தன் செத்து கிடக்குறான், இங்க என்ன கருமதி சாப்பாடு போடுறானுங்களா? ஏய் அப்பா சாமி, நான் இப்படி ஒரு அரசு கட்சி என் வாழ்க்கையில இனி நான் கேள்வி கூட பட முடியாது. ஐயப்பா, மானங்கட்ட கட்சிடா இது. இப்படி ஒரு கட்சி நான் பார்த்து, மானங்கட்ட தலைவன், மானங்கட்ட பொதுச்செயலாளர், மானங்கட்ட கட்சி நிர்வாகிகள். வேற யாராவது பேசுறதா பேசுங்க பட்டக்குன்னு. இந்த கையெல்லாம் தூக்கிட்டு இருந்தீங்கன்னா கடிச்சு விடுவோம். டப்பு டப்புன்னு பேசிடணும். இல்ல அந்த ஆள் சொல்லியிருக்கான், போலீஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து 12 to 3 அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த சேலம் ஆர்கனைஸ் பண்ண அந்த ஆள் வேட்பாளரா யார் மாவட்ட செயலாளரா அந்த ஆள் வந்து கொடுத்துருக்கான். இப்ப உங்க ட்வீட்டை தான் எடுத்து போட்டுருக்கிறேன். ஐயா தயவு செஞ்சு இந்த பக்கம்லாம் கூட்டு வந்துடாதீங்க ஐயா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன மற்ற மாவட்டத்தில் இருக்கிற மக்களை காப்பாத்துங்க இவனுக்கிட்ட இருந்து. அவ்வளவுதானா? முடிச்சுக்கலாமா? பேசுறது எதுவும் இல்லையா? ஹலோ, பிரேக் விட்டு திருப்பி கொஞ்சம் ட்வீட் போட வேண்டியிருக்கும் ப்ரோ, ஈவினிங் ஆரம்பிப்போம். சரி அப்ப முடிச்சுக்கலாமா? ஒரு பிரேக் போட்டு நானும் சார்ஜ் போட்டு வரேன். ஓகே, எனக்கும் பசிக்குது, காலையில இருந்து சாப்பிடல. சரி மக்களே, ஒரு பிரேக் எடுத்துட்டு